மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். புதன்கிழமை, வியாழக்கிழமை வெவ்வேறு துறைகள்ல கவிதைகள் எழுதியிருக்கார். அது வழியா ஆழ்ந்த கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. எல்லா தலைப்புல கொடுக்கிற கருத்துக்களும் நமக்கு முதல்ல உதவியா இருக்கு, அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியா இருக்கு. பொருளாதாரம் அதெல்லாம் பெரிய லெவல் நினைச்சுக்கிறோம். ஆனா ஒரு குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும்னா அதற்கு வேண்டிய பொருளாதாரம், அதே மாதிரி குழந்தை வளர்ப்பு, குழந்தைகளை பற்றி குடும்பத்துல எப்படி அமைதியை கொண்டு வரணும், அப்புறம் இன்னும் அதை தாண்டி போனோம்னா அரசியல் ரீதியாக அப்படின்னு வெவ்வேறு துறைகள்ல கவிதைகள் கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அன்பு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். அன்பு நம்ம எல்லாருக்கும் தானே காமிக்கிறோம். குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கும் காமிக்கிறோம், வெளியில இருக்கிற மனிதர்களுக்கும் காமிக்கிறோம். எல்லார்கிட்டயும் அன்பா தானே இருக்கும் அப்படின்னு நாம நினைத்து கொள்கிறோம். அதுதான் இல்லை. நம்ம பாசம் பற்றோட இருக்கும். மகான்கள் தான் எல்லார்கிட்டையும், எல்லா உயிரினங்கள் கிட்டையும் அன்போடு இருக்காங்க. இது நமக்கு தெரியவே இல்லை. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட நம்ம பாசமா இருக்கிறத பொறுப்போடு இருக்கும்னு நினைச்சுக்கிறோம், கடமையை சரியா செய்யறோம்னு நினைச்சுக்கிறோம், அன்போடு இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம காமிக்கிறது பாசம், பற்று வைத்துதான் அந்த மாதிரி கடமைகளை செய்கிறோம். இதனால என்ன விளைவுகள் வருதுங்கிறத கூட நம்ம சரியா கணிக்கிறது இல்லை. அப்பப்போ விளைவுகள் கிடைக்குது, அனுபவங்கள் கிடைக்குது. ஆனா நம்மளுடைய அந்த உணர்ச்சி நிலையில தவறு இருக்கு அப்படிங்கறத நாம் உணர்றதில்லை. உணர்ச்சி நிலைன்னு ஒண்ணு இருக்கு, உணர்வு நிலைன்னு ஒண்ணு இருக்குன்னே தெரியல. நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, பெரியவங்க சொல்றத கேட்கிறோம். இருந்தாலும் உணர்ச்சி நிலை, உணர்வு நிலை, இதுக்கு வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது தெரியல. இந்த உணர்வு நிலை, உணர்ச்சி நிலை புரிந்தாலே அன்புக்கும் பாசம் பற்றுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறது புரிஞ்சிடும். ஆனா மகான்கள் தான் அவங்க உயர்ந்த நிலையில இருந்து, உயர்ந்த அறிவு நிலையில இருந்து நமக்கு இதை விளக்குறாங்க. அதுவும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் உதாரணங்கள் கொடுத்து இந்த அன்புக்கும் பாசத்திற்கும் என்ன வித்தியாசம், அன்பு இருந்தா என்ன விளைவு, பாசம் இருந்தா என்ன விளைவு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா விளக்குறாங்க. அன்புன்னா ஒரே வார்த்தையில சொல்ல, துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பு அப்படிங்கிறார். இன்னொருத்தர் துன்பப்படுறாங்க, அந்த துன்பத்தை நம்ம போக்குறோம் அப்படின்னா அது அன்புதான். ஆனா நம்ம எப்படி எல்லை கட்டி வச்சிட்டு இருக்கோம்? நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள், நம்ம குழந்தைங்க, கணவன் மனைவி, நம்மளோட அம்மா அப்பா, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட பிறந்தவங்க. அது கூட அந்த கூட பிறந்தவங்களுக்கு திருமணம்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னா அவ்வளவு தூரம் அது எக்ஸ்டெண்ட் ஆறுது இல்லை. அப்போ இந்த மாதிரி இன்னும் அது விரிவடைந்து அப்படியே சமுதாயம் வரைக்கும் போய் எல்லா உயிரினங்கள் கிட்டையும் அந்த மாதிரி அவங்க துன்பப்படுறாங்கன்னா அதை போக்கக்கூடிய அந்த நெறிதான் அன்பு அப்படிங்கிறது. ஆனா நம்ம எல்லை கட்டி வச்சுக்கிட்டு துன்பத்தை போக்குறது நம்ம அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது பாசம், பற்று அப்படிங்கறத விளக்குறது. அதுதான் அறம், அறிவின் உயர்வு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் எப்போ நம்ம அன்பா இருக்கோமோ அது வினை தூய்மைக்கே வழிவகுக்குங்கிற. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னா எதுக்கு எடுத்துக்கிறோம்? மன தூய்மை, வினை தூய்மைக்கு தான். அப்ப அன்பு காமிக்கிறோம்னா வினை தூய்மை கூட அதனால கிடைக்கும்
அப்படிங்கிறது. அதுதான் வித்து அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கல. அதனாலதான் ஒரு கவிதையில இந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம எப்படி தொடர்பு வச்சுட்டு இருக்கோம், எப்படி அறியாமையில இருக்கோம்னு 4 வரியில சொல்றார். உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம். உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு அப்படிங்கிறார். உருவ நிலையில் கொண்ட தொடர்பு, அதனால எழக்கூடிய ஆசைதான். இச்சைனா ஆசை, விருப்பம், அவா அப்படின்னு நிறைய நம்மளுக்கு அர்த்தம் தெரியும். அப்போ உருவ நிலையில கொண்ட தொடர்பு தான், அதுதான் பாசம். அது எதுவா இருக்கலாம். நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களா இருக்கலாம், நம்ம வளர்க்கிற பிராணிகளா இருக்கலாம், இல்ல நம்ம வீட்டுல நம்ம வச்சுட்டு இருக்கிற பொருள்களா இருக்கலாம். அப்போ மக்கட்பற்று, பொருட்பற்று இது 2ம் இருக்கிறது தான் பாசம். அவ்வளவு எல்லை கட்டி நம்ம வச்சிட்டு இருக்கோம். என்ன ஆறுது? பொருட்பற்று அப்படிங்கும்பொழுது என்னுடைய பொருள்கள். சில பேருக்கு தங்களுடைய தலகாணி அந்த மாதிரி இதெல்லாம் ஓகே, தலகாணி கூட விட்டுடுங்க. அதனால இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்களா. சில பொருள்கள் கூட தன்னுடைய பேனா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் கூட இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுங்கிறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு பற்று வச்சிட்டு இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒரு போகும்போது ஏதாவது ஒரு பொருளை தொட்டா பின்னாடியே வந்துருவாங்க. ஏன்னா நம்ம அதை சரியா ஹேண்டில் பண்ண மாட்டோம். இருக்கலாம், அவங்களுக்கு அனுபவம் இருக்கலாம். யாராவது எடுத்து அலட்சியமா போட்டு கீழே போட்டு உடைச்சிருக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க பண்றது இருக்கு. பெரியவங்களே அஜாக்கிரதையா நம்ம பண்றதும் பார்த்திருக்கோம். ஏன்னா சில சமயம் பார்த்திருக்கோம். சில பேர் ஒரு பொருளை டிவியோ ஏதோ ஆப்ரேட் பண்றாங்கன்னா டப்பு 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 டப்புன்னு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட அந்த பொருள் ஒரு வாரத்துக்கு இருந்ததுன்னா போச்சு. அது டெலிபோனா இருக்கட்டும், ரிமோட்டா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. வளர்ந்த விதம். அவங்கள சொல்லி கூட தப்பு கிடையாது. வளர்ந்த விதம். நம்ம ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது பொருளாக இருக்கட்டும், நபராக இருக்கட்டும், அதை எப்படி நாம கையாள வேண்டும் அப்படிங்கறது சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு, சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாது. மொபைல கூட கொடுத்து விடுறோம். ரூபாய் நோட்டு கையில கொடுக்குறோம். அது ரூபாயை கொடுத்துட்டு அப்புறம் கிழிச்சிடுமோ, என்ன பண்ணுமோன்னு பயமா இருக்கும். அதுக்கு பெரியவங்க நம்ம கையில, அந்த குழந்தைக்கு கையில ஒரு பிறந்த நாள் அப்படின்னு ரூபாயை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. உடனே அவங்க பெரியவங்க அதை வாங்கிக்கணும். ஏன்னா குழந்தைக்கு தெரியாது. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு பேப்பர் நினைச்சுன்னு கசக்கி போட்டா கூட பரவாயில்ல. கிழிச்சிடுத்துன்னா போச்சு. கொடுத்தவங்களுக்கும் வருத்தம், வாங்கினவங்களுக்கும் அதனால ஒண்ணும் பிரயோஜனம். அப்போ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு இல்லாததுனால என் குழந்தை, என்னுடைய பிராணிகள், நான் வளர்க்கிற பிராணி அப்படிங்கறதுனாலதான் பிரச்சனைகள். அப்ப என்ன ஆறுதுங்க? நம்ம ஆசையினால அந்த உருவத்தோட தொடர்பு வச்சிட்டு இருக்கிறதுனால, இல்ல பொருள் மேல பற்று வச்சிருக்கிறதுனால நமக்கு இத்தனை பிரச்சனைகள். அப்போ உருவ நிலையில தொடர்பு வைத்துக் கொள்ளும் பொழுது உதிக்கும் ஆசையே அதுதான் பாசம் அப்படின்ட்டு சொல்றாரு. நாங்க டெல்லியில இருக்கும்போது ஒரு தடவை சென்னை வர்றதுக்காக வெளியில ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லக்கேஜ் எல்லாம் வச்சுக்கிட்டு. அது எல்லாருமே, நாங்க இருந்த பில்டிங் எல்லாருமே ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஐயா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்ல இருந்ததுனால அந்த குவார்டர்ஸ்ல இருந்தோம். குவார்டர்ஸ்னா ரொம்ப பெருசு இல்ல. எல்லாம் 1 பெட்ரூம் அந்த மாதிரி தான் அங்க அவ்வளவு டிமாண்ட் டெல்லியில. கீழே பொட்டி படுக்கையோட எல்லாம் நின்னுட்டு இருக்கோம். வண்டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தர் அப்படியே நாயை எடுத்துட்டு வந்தார். அதுக்கு வாக்கிங். நாய் என்ன பண்ணிச்சு, நம்ம வச்சிருக்கிற சூட்கேஸ் பக்கத்துல அதுல ஒண்ணு போயிடுச்சு. அந்த நாயை புடிச்சிட்டு இருக்கவர் கவலையே படல. சரி நானும் வெயிட் பண்ணேன்.
வேற ஏதாவது பண்றாரா? இல்ல ஏதாவது தொடைக்கிறேன், துணிய வச்சு தொடைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்றாரா? இல்ல மன்னிப்பு கேட்கிறாருன்னு பார்த்தா ஒண்ணுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு நாய அழிச்சுட்டு போக ஆரம்பிச்சார். அப்புறம் நான் நினைச்சேன், இது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கும். நாய்க்கு தெரியாது. நாய் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்ப பார்க்கலாம் எத்தன நாய்க்கடி நடக்கிறது பாருங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த நாயோட பற்று, பாசம். நான் வளர்க்கிறேன்ல அதனால. அப்புறம் அவர கூப்ட்டு, அப்புறம் நான் சொன்னேன். இந்த மாரி வந்து உங்க நாய் வந்து இந்த மாரி பண்ணிடுச்சு. சரி நீங்க அத தொடைக்க கூட வேண்டாம். அட்லீஸ்ட் சாரியாவது கேட்பீங்களான்னு நெனச்சேன். உங்களுக்கு அது பெட்டா இருக்கலாம். உங்களுக்கு அது குழந்தையா இருக்கலாம். ஆனா, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப நாங்க அத ஊருக்கு எடுத்துட்டு போறோம். எவ்வளோ ஸ்மெல் இருக்கும். தயவு செய்து உங்க வீட்ல யாராவது செர்வன்ட் இருந்தா அத வந்து துணி எடுத்து போட்டு தொடைக்க சொல்லுங்க. அவர் வந்து கொஞ்சம் நகர்ந்து போனார். நீங்க எந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னு தெரியும். அதனால தயவு செய்து வந்து உங்க வீட்ல இருக்கிறவங்கள வந்து கொண்டு வந்து தொடைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்ல வந்து ஒரு செர்வன்ட் வச்சுட்டு இருக்காங்க. இந்த நாயி எல்லாம் இருக்கே. நாயி, பூனை எல்லாம். அப்புறம் அவன் வந்து துணிய கொண்டு வந்து தொடைச்சாங்க. அந்த அளவுக்கு நம்ம குடும்ப உறுப்பினர்களோட மட்டும் இல்லாம, இந்த பொருள் பற்று, அப்புறம் நாயி, பூனை இதெல்லாம் வளர்க்கும்போது அதோடயும் அவ்ளோ பற்று வச்சுக்கிறோம், பாசம் வச்சுக்கிறோம். ஆனா அதனால எப்படி எதிர் விளைவு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதே வேற நாயி, இதே இவங்க வீட்ல இப்படி பண்ணியிருந்தா அவங்க அந்த மாரி சும்மா இருப்பாங்களா? நம்ம வீட்டு நாய் மாரி தான் அந்த நாயும். அதனால கோவமா இருந்தா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அத போட்டு கல்லுல அடிக்கிறது ஏதோ பண்ணியிருப்பாரு. இல்ல கையில வச்ச குச்சிய வச்சு அடிச்சிருப்பாரு. அப்போ நம்ம வளர்க்குற நாய்னா அதுக்கு ஒரு தனி மதிப்பு. வேற நாய்னா அத வந்து அடிக்கணும். அப்போ இப்படிதான் நம்ம பாசம், பற்று அப்படின்னு இந்த வலைக்குள்ளேயே போயிட்டு இருக்கு. எப்படி ஒரு பிரச்சனை பாருங்க. அப்போ இதனால நம்ம என்ன நோக்கத்துக்காக பொறந்திருக்கோமோ, அந்த நோக்கத்த கூட அடைய முடியாது. அப்புறம் இன்னும் நெறைய பதிவுகள வேற சேர்த்துக்கிறோம். ஏன்னா, பாசம், பற்றோட நம்ம உணர்ச்சி நிலையில செயல்படும்பொழுது, எல்லாமே அதிகமா செஞ்சுடுறோம். எல்லை மீறி செஞ்சுடுறோம். அந்த குழந்தைங்கள கவனிக்கிறதுலேருந்து, அவங்கள வளர்க்கறதுலேருந்து, அப்புறம் வந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் அந்த பாசம் வச்சுக்கிறோம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா, வேற மாதிரி போயிடுது. அதே பையனுக்கு கல்யாணம் பண்ணி குடுத்தா, பையன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும். மருமகன் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும். அவங்க குழந்தைங்களும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும். அந்த குழந்தைங்க இருந்து வித்தியாசம். நேத்திக்கு ஒருத்தர் அம்மா வந்து சொல்றாங்க. அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்காங்க. அவங்க நல்லா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், பையனோட குழந்தைய வந்து அந்த குழந்தை சாக்லேட் சாப்பிட்டா, அது சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிடாதேம்பாங்க. தன் பொண்ணோட பையன் வந்தானாக்கா, அவனுக்கு எடுத்து குடுப்பாங்களாம் ஃப்ரிட்ஜ்ல இருந்து. கண்ணுக்கு எதிர்க்க. எவ்வளவு வித்தியாசம். ஆனா இப்ப கவனிச்சுக்கிறது யாரு? பிள்ளை வீட்ல தான் இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் தான், மனைவி தான் கவனிச்சுக்கிறாங்க. மருமக தான் கவனிச்சுக்கிறாங்க. அப்போ என்ன வாழ்க்கை இது? இதுக்கு என்ன காரணம்? பொண்ணோட அத்தன பற்று, பாசம், அவங்க குழந்தைங்க பாசம், பற்று, அவங்க பின்னாடி குழந்தைங்க பாசம், பற்று, அவங்க சந்ததிகள பாசம், பற்று. இது ஒரு குடும்பத்துல. இல்லன்னா சில குடும்பத்துல பிள்ளை மேல. 2 எல்லாருமே ஒரே வயித்துல தானே பிறந்திருக்காங்க. அப்போ ஒரு தாயின்னு இருந்தா வித்தியாசம் பார்க்கக் கூடாது. அதுதான் தாய் அன்பு. ஆனா தாய் பாசம் தான் இருக்கு. அப்ப அந்த தாய் பாசம் இருக்கிறதுனால இங்க பிரச்சனைகள் வருது. அது இந்த பாசவலைன்னு ஒரு பாட்டு வந்துச்சு மிந்தி. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாக்கும் பாசவலை. சொந்தமென்னும் உறவு முறை நூலினாலே அருட்ஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை. இறைவன் செய்த பின்னல் வேலைன்னு இங்க பாட்டு எழுதிட்டாங்க. பாவம். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த உயர்ந்த நிலைக்கு போகல. ஆனா மகரிஷி என்ன சொல்றாரு, இது இறைவன் மேல எந்த குற்றமும் கிடையாது. இறைநிலை எல்லாரையும் ஒரே மாதிரி தான் படைக்குது. அதாவது உற்பத்தி தன்மாற்றம் பெற்று நம்ம வந்திருக்கோம். படைக்குதுன்னு கூட இல்ல. தன்மாற்றம் பெற்று வந்திருக்கோம். ஆனா பதிவுகளை எடுத்துக்கொண்டு உணர்ச்சி நிலையிலேயே விலங்கின பதிவுகளோடயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறதுனாலதான் நம்மளுக்கு அந்த உணர்வு நிலைக்கு போகாம நம்ம மனம் அலபாஞ்சுகிட்டே இருக்கு. அப்போ இது கடவுளோட தப்பே இல்ல. ஆறறிவு பெற்ற ஐந்தறிவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களோட உணர்ச்சி நிலையினாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. அப்போ
பற்று, பாசம் இல்லாம இருக்கணும். அப்போ அப்போ இந்த அன்புங்கிறது எப்படி வரும்? உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு அப்படிங்கிறார். உளநிலை அறிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு இந்த இயற்கை தத்துவ அறிவு தெரியும். அதுதான் மகரிஷி குடுக்குறாங்க. நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்மளுடைய மூலம் என்ன? எதுக்காக பிறந்திருக்கோம்? அந்த மூலத்தை தெரிந்து கொண்டு எந்த வழியில வந்திருக்கோம்? இப்ப இந்த மாதிரி உணர்ச்சி நிலையில நம்ம செயல்படுவதற்கு என்ன காரணங்கள்? நம்ம வந்த வழி எப்படி? 5 பௌதிக பிரிவுகளாக வந்து ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினங்களாகி, அதுக்கப்புறம் 6 அறிவு பெற்ற மனிதனா வந்திருக்கோம். ஆனா, அந்த பதிவுகள்லாம் இருக்கிறதுனால, அந்த உணர்ச்சி நிலையிலேயே நம்ம வாழ்ந்துட்டு வர்றதுனால, உணர்வு நிலைக்கு நம்மளுடைய மனதை உயர்த்தி கொள்ளாத அந்த அறியாமையினால நம்ப இத்தனை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம். அப்போ என்ன உண்மையானது? எப்படி வந்திருக்கோம்? நம்மளுடைய மூலம் என்ன? எல்லா உயிரினங்களுடைய மூலம் என்ன? ஜடப்பொருள்களின் மூலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதை தெரிந்து கொண்டு நம்ப இந்த பதிவுகள்னால தான் இந்த உணர்ச்சி நிலையில வரோம். அதை போக்கிக் கொண்டால் தான் நாம் செய்யும் செயலுக்கு விளைவு சரியா இருக்கும். ஆனா, ஏற்கனவே இந்த பதிவுகள் இருக்கிறதுனால, பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதுனால, மறுபடியும் மறுபடியும் அதே செயல்களை செய்யறோம். விளைவுகளும் அப்படியே இருக்கு. எதிர்மறை விளைவுகளா இருக்கு. அப்ப இதுலேருந்து நான் மேல வரணும்னா, இந்த அகத்தவம், அகத்தாய்வு இது 2 தான் நமக்கு உதவி செய்யும். அதனாலதான் சொல்றார், உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு. அப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்காக பிறவி எடுத்திருக்கேன்? மறுபடியும் எப்பயாவது ஒரு தரம் யோசிக்கிறோம். 10 தரம் தப்பு பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு தரம் கொஞ்சம் நமக்கே வெட்கப்படுற மாரி சில நிகழ்ச்சிகள் இருக்கும். ஐயையோ! நான் இப்படி செஞ்சுட்டேனே! இந்த பயிற்சிகள் எடுத்துட்டாலும் சரி, எடுத்துக்காதவங்களா இருந்தாலும் சரி. எடுத்துக்கிட்டா 2 தரம் அந்த மாரி நிகழ்ச்சி நடந்தாலே நமக்கு அது உணர்த்துது. ஐயோ! நான் இப்படி செஞ்சுட்டேனே! என் வார்த்தையிலேருந்து இப்படி என் வாயிலேருந்து இப்படி வார்த்தைகள் வந்துருச்சே! நான் இப்படி தவம் செய்யறேன், தற்சோதனை பயிற்சிகள் செய்றேன். மகர்ஷி மாரி ஒரு குரு கிடைச்சிருக்கா, நான் இப்படி செஞ்சுட்டேனே! அப்படின்னு அந்த உணர்வு நிலைக்கு வரும். விழிப்பு நிலைக்கு வரும். பயிற்சிகளை எடுத்துக்கலைன்னா 10 தரம் ஆயும் உணர்வு நிலை வராம இருக்கலாம். இல்ல வாழ்க்கை முழுக்க அப்படியே கடைப்பிடிக்கிறவங்களாவும் இருக்கலாம். அப்போ நமக்கு இந்த பயிற்சிகள் குடுத்திருக்கிறதுனால தான், நம்ம உணர்ச்சி நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உணர்வு நிலைக்கு போறோம். மனதை அன்னமய கோசம், மனோமய கோசம், பிராணமய கோசம், விஞ்ஞானமய கோசம், ஆனந்தமய கோசத்துக்கு நம்ம உயர்த்திக்கிட்டே போற முயற்சியில தான் இருக்கணும். அப்போ இந்த பயிற்சிகள் நமக்கு உதவியா இருக்கு. அப்போ உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்பு. அப்ப என்ன ஆர்வம் அங்க வருது? ஒரு உந்துதல் கிடைக்குது. என்ன உந்துதல்? ஐயையோ! இந்த மாரி நம்ம பயிற்சிகள்லாம் எடுத்துட்டு, இந்த மாரி இதெல்லாம் செய்யறோமே! வேண்டாம். நம்மள மாத்திக்கணும். அப்படின்னு அந்த ஆர்வம், ஒரு உந்துதல் கிடைக்குது. இல்ல பாசம் பற்ற தாண்டி நம்ம இன்னும் ஆர்வத்தோட எல்லாருக்கும் மகரிஷி இந்த கருத்துக்கள குடுத்திருக்காங்க. இந்த பாசம் பற்ற தாண்டி நம்ம அன்பு நிலைக்கு போகணும். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எல்லா உயிரினங்களையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கணும். யாரா இருந்தாலும், எங்க இருந்தாலும் நம்ம உதவிகள் செய்யணும். அங்கேயும் ஒரு விழிப்பு நிலை இருக்கணும். மகரிஷி சொல்றாரு, எல்லாம் நம்ம ஏமாந்து போய் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்லல. விழிப்பு நிலை இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அனுபவங்களை மறக்கக்கூடாது. மகரிஷி சொல்றார், மனிதர்கள்னு வந்ததுக்கு அப்புறம், வளர்ந்ததுக்கு அப்புறம், அறியாமையில தவறு செய்யறதுல அலட்சிய போக்குல தான் தவறு செய்றோம். பதிவுகளை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கிறோம். அப்புறம் உணர்ச்சி நிலை. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம். அப்போ அலட்சிய போக்குனாலயும், உணர்ச்சி வயத்தினாலயும் தான் நாம இந்த பாசம் பற்றுங்கிறத மறுபடியும் மறுபடியும் அந்த வலைக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு நம்ம எதிர்மறை விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம். அதனால இதுலேருந்து தாண்டி இந்த வலையிலேருந்து வெளியில வந்து பாசம் பற்றுங்கிற அந்த தடைகளை எல்லாம் நீக்க வேண்டும். நான் இந்த ஜாதி, ஆண் பெண் அப்படிங்கிறதுல கூட வந்து பிரச்சனை வருது.
நம்மளே வந்து ஜெனரலைஸ் பண்ணிடுறோம். ஆண்னா இப்படிதான் இருப்பாங்க, பெண்ணா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு இல்ல. ஆண் உருவத்துல இருந்துகிட்டு சில பேர் வந்து அந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த பொறுமை, அன்பு அதெல்லாம் இருக்கும். அதே மாரி பெண் உருவத்துல இருந்துகிட்டு ஆண்கள் மாதிரி தைரியமா சில செயல்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவமும் இருக்கும். அப்ப அது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா, ஏன் அந்த இறைநிலை அந்த மாரி குடுக்குது? அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த குடும்பத்துக்கு ஏத்த மாரி அந்த ஒரு தேவை இருக்கலாம். நம்ம இத கூட வந்து உணர்ந்துக்கிறது இல்ல. அதனால பொதுவா வந்து நம்ம விமர்சனங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி கிடையாது. ஆண்கள் உருவத்துல சில சமயம் குடும்பத்துல அவங்க பெண்கள் மாரி அன்பு காமிச்சு பொறுமையா இருக்கிறதும் இருக்கு பார்த்திருக்கோம். அதே மாரி சில குடும்பங்கள்ல ஆண்கள் இல்லன்னா, பெண்கள் அந்த ஆண்களுக்கு வேண்டிய அந்த தைரியம், அந்த மனப்போக்கு அதெல்லாம் இருந்துகிட்டு குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த பக்குவமும் இருக்கும். எல்லாம் இறைநிலையோட அந்த ஒரு நிகழ்ச்சி தான். ஆனா அந்தந்த குடும்ப சூழ்நிலையில அது தேவையா இருக்கும். ஆனா நம்ம ஜென்ரலா பார்த்துட்டு நம்ம நெறைய கமெண்ட் பண்ணிடுறோம். அதெல்லாம் தான் மாத்திக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆண், பெண் அப்படிங்கிறது கூட வேண்டாம். அதையும் தாண்டி இந்த ஜாதி, இந்த மதம் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இந்த உயிரினங்கள், அந்த உயிரினங்கள் கூட வேண்டாம். எல்லாவற்றையும் அந்த எல்லை கோடுகளை எல்லாம் தாண்டி இந்த நாட்டு மக்கள் இந்த பொருட்பற்று, அதிகாரப்பற்று, நாட்டுப்பற்று இதெல்லாம் கூட வேண்டாங்கிறார். அதையும் தாண்டி போயி உலகம், மகரிஷி எப்படி இருந்திருக்காங்க? எல்லாமே நினைச்சது அத்தனையும் உலகளாவ தான் நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி நாம் மனதை விரித்துக் கொள்ள முடியும். அதுதான் சொல்றாரு. பொருள் பற்று, மக்கள் பற்று அற்றால் அல்லால் புதிய நல சீர்திருத்த கருத்தை ஏற்கும் அருள் உள்ளம் கிட்டாது. அப்ப பொருள் பற்று, மக்கள் பற்று இருந்ததுன்னா அருள் உள்ளம் கிடைக்காது. அதுவரைக்கும் அவரவர்கள் பழக்கத்தை, கருத்தை காக்க திரள் திரளாய் மக்கள் ஆங்காங்கு கூடி திருத்த முறைகளை எதிர்த்தே வாழ்வர். அப்ப எப்ப இந்த பொருள் பற்று, மக்கள் பற்று இருக்கோ, சீர்திருத்தங்கள கூட கொண்டு வர மாட்டாங்க. அதை எதிர்த்து தான் வாழ்வாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மருள் மனிதரிடை நிலைத்தே தீமை நல்கும். மனநூல் வல்லுனர் ஆழ்ந்து சிந்திப்பீரே அப்படின்ட்டு வந்து சொல்றாரு. அப்போ எப்பொழுதுமே இந்த பொருள் பற்று, மக்கள் பற்று, நாட்டுப்பற்று இதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போகணும் அப்படிங்கறதுதான் சொல்றாரு. அப்போ எல்லா துறைகள்லயும் இந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பொருளாதார துறையில் ஏற்றத்தாழ்வை போக்கிவிட்டால் கற்பனை பேதங்கள் போகும். அன்பு வளரணும்னா அதுக்கு ஒரு வழி சொல்றார். அருளாதார துறையில் அறிவு செல்லும். அன்பு வளரும் மனிதர் வாழ்வு சீராகும். அப்போ இந்த வறுமைங்கிறது இருக்கக்கூடாது. வறுமைங்கிறது இல்லாம இருந்ததுன்னா, பொருளாதார துறையில ஏற்றத்தாழ்வு இல்லைன்னா, அங்கேயும் அன்பு வரும். அப்படின்னு அதுக்கு வேண்டிய தீர்வுகளையும் கொடுக்கிறார் மகரிஷி. இப்போ தனி மனிதனா இருக்கும்பொழுது பொருள் பற்று, மக்கட்பற்று கூடாது. அப்புறம் அரசியல் தலைவர்களும் அதை தாண்டி போகணும். எல்லா துறைகளிலும் அரசியலா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், நாட்டு தலைவர்களா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் சீர்திருத்தங்கள் வர வேண்டும். இப்போ பொருளாதார துறையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் நாம யோசிக்கணும். அப்போ கடமையை செய்யணும். அந்த அன்புங்கிற அந்த எண்ணத்தோட செய்யணும். அன்புங்கிறது இருக்கும்பொழுது கருணைங்கிறது இருக்கும். பாதுகாப்பு, பராமரிப்பு. அன்புங்கிறது பாதுகாப்பை கொடுக்குது. கருணைங்கிறது பராமரிக்குது. நம்ம பார்த்திருக்கோம். மகரிஷி அவங்க அதுக்கு நிறைய உதாரணங்கள் கொடுத்து கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த அன்பு, கருணைங்கிறது இதுதான் சுத்த வெளியோட அடிப்படை குணம். ஆனா நம்ம வந்த வழியில இந்த பதிவுகள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால அந்த அன்பு, கருணைங்கிறது அடியில போயிடுச்சு. அதுக்கு மேல பொருள் பற்று, அதிகாரப்பற்று, மக்கட்பற்று, நாட்டுப்பற்று இதெல்லாம் அத கடைசியில கீழே தள்ளிடுச்சு. அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி வந்தோம்னா, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தளைகளை எல்லாம் நீக்கிக் கொண்டால் அன்பு, கருணை தான் இருக்கும். எங்க அன்பு இருக்கோ அங்க கருணைங்கிறது தானாகவே அங்க செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ட்டு சொல்றார். அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும் விளைவறியாதது பாசம். அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறிவு அறியும் அன்பு. அப்ப அன்புங்கிறது பாசம்ங்கிறது விளைவு தெரியாம
ஒரு மயக்க நிலையில நம்ம செயல்கள செய்றோம். அப்ப விளைவு எதிர்மறையா இருக்கு. அதே அன்புங்கிறது இருந்துச்சுன்னா, விளைவுங்கிறது என்னன்னு தெரியும். இந்த செயல செய்றோம். அப்போ விளைவு என்னங்கிறது தெரியும். அதனால பாசம், பற்று இல்லாம அன்புங்கிறத நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, செயல் செய்யும்போதே விளைவு இப்படி இருக்கும். அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலையில நம்ம செயல்கள செய்ய முடியும். அப்படின்ட்டு சொல்றார். எவ்வளவு அருமையான கருத்துக்கள். நம்ம இன்னும் மயக்க நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ நம் கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. இப்போ நேற்றைக்கு அவங்க ஒரு WhatsAppல ஒண்ணு குடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோட வாழறோம் அப்படிங்கிறது, அத பார்த்த உடனே நமக்கே நெறைய விஷயங்கள வெட்கப்படணும். நேத்தி இதுல WhatsAppல அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு மனித குரங்கு தண்ணி குடிக்க வேண்டிருக்கு. அது கையில தண்ணி எடுக்க முடியல. ஒரு குட்டை. அது ஒரு காட்டு பகுதியில தான் இருக்கு. அங்க ஒரு மனிதர் இருக்கார். அவர கூப்ட்டு தண்ணீய குடுக்க சொல்லுது. சரின்னு இவரு கையில தண்ணி எடுத்து எடுத்து குடுக்குறார். அது அப்படியே குடிக்குது. அது தேவையான அளவு குடிச்சதுக்கு அப்புறம், எந்த மனிதர் குடுத்தாரோ, அவருடைய கைய அத பிடிச்சுக்கிட்டு, அந்த தண்ணீல அந்த கைய அது கழுவி விடுது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதெல்லாம் நெனச்சோம்னா, நம்ம எப்படி எல்லை கட்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். 6 அறிவு இருக்குங்கிறோம். அத பார்த்தபோது, அப்படியே மண்டையில அடிச்ச மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ள வேண்டும். நாய் நாயின்னு சில சமயம் திட்டுறோம். ஆனா அதுக்கு இருக்கிற நன்றி உணர்வு கூட இல்ல. அதனாலதான் மகரிஷி கர்மயோகத்துல அத கொண்டு வரார். அப்போ நெறைய நாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த சிந்தனை ஆற்றல் வளரணும். பாசம், பற்றுங்கிற தளைகளை எல்லாம் தகர்த்துக் கொண்டு அன்பு, கருணைங்கிறதோட வாழணும் அப்படின்னா, மகரிஷியுடைய பயிற்சிகள் தான் நமக்கு உதவியா இருக்கும். அதை தினந்தோறும் விடாம செய்வோம். உணர்ச்சி நிலையிலேருந்து உணர்வு நிலைக்கு நாம் நம்மை உயர்த்திக் கொண்டே போவோம். அதுக்கு வேண்டிய வழிய தான் மகரிஷி நமக்கு காமிச்சிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.